குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை ஷட்டவுன் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் இல்லை, எங்கேயும் எடுக்க முடியல, போட்டு வைக்க முடியல, ரொம்ப இருட்டாக இருக்குது. அதனால தான் வெளியே பின்னாடி நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, 17/11/2025 திங்கட்கிழமை, நவம்பர் மாதம் திங்கட்கிழமை. விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள். கார்த்திகை 1னாவே அதாவது தீபத்துக்குரிய நாள், அக்னியை வழிபாடு செய்ய வேண்டிய நம்ம வந்து கார்த்திகை தீபம் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த ஒரு மாதம். கார்த்திகை மாதம்னாலே எல்லாம் ஐயப்பர் கோயிலுக்கெல்லாம் மாலை போட்டுருவாங்க, எல்லாம் மாலை போட்டுருவாங்க. கார்த்திகை முதல் இந்த மார்கழி மாதம் வரைக்கும் ஐயப்பன் கோயிலெல்லாம் நடை திறந்துட்டாங்கன்னா எல்லாம் ரொம்ப சிறப்பாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. காலையில் நியூஸ் கேட்டோம், எல்லாமே நீங்களும் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் நாள், துவாதசி திதி 1:40 வரைக்கும் இருக்குது. சித்திரை மாதம், சித்திரை நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், பிரதோஷம். இன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள், பில்வ வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்கள், சிவபுராணம் படிங்க. பிரதோஷம் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணியும் விழா. திருநெல்வேலி நெல்லையப்பர் குழு தர்பார் காட்சி. சங்கரன் கோயில் கோமத்தியம்மனுக்கு புஷ்பவாடை தவாதீசனம். சூரிய உதயம் 6:15, விருச்சிக நாளிகை 5:15, திதி திரையோதசி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் ஒன்றும் இல்லை, கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் ஒன்றும் இல்லை, துலாத்தில் புதன் சுக்கிரன். இன்னைக்கு வந்து சூரிய பகவான் வந்து விருச்சகத்துக்கு கொண்டார். சூரியன் செவ்வாயும் ஒன்றாக இருக்கிறது. கும்பத்தில் சனி ராகு. பிரதோஷம் இன்று நல்ல நேரம் என்கின்ற சுபகாரியம் காலை 6:15 to 7:15, மாலை 5:45. கௌரி நல்ல நேரம் 9:15 to 10:15, மாலை 7:30 to 8:30. சூளம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கரணம் 5 to 9 to 10:30. ராகு காலம் 7:30 to 9. குளிகன் 1 to 3. யமகண்டம் 10 to 12. மேஷம். இன்றைய ராசி பலன்: மேஷம் பொறுமை, ரிஷபம் புகழ், மிதுனம் அன்பு, கடகம் மகிழ்ச்சி, சிம்மம் நற்செயல், கன்னி ஆக்கம், துலாம் இன்பம், விருச்சிகம் எதிர்ப்பு, தனுசு விவேகம், மகரம் பரிவு, கும்பம் ஊக்கம், மீனம் ஏமாற்றம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மேஷம், விருச்சிகம், மீனம். இந்த ராசிகள் வந்து கவனமாக இருங்கள். நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? மாத சிவராத்திரி. நாளைக்கு சிவபெருமானுக்கு உரிய அந்த ஒரு நாள் மாத சிவராத்திரி. செக்கிழுத்த செம்மல் வவு சிதம்பரனாரின் நினைவு நாள் நாளை. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை, நெடியானே வேங்கடவானின் வாசல், அடியாரும் வானவரும் மரம்பேறும் கிடந்தையும் படியாய் கிடந்து உன் அவ்வளவாய் காண. இன்னைக்கு வந்து கார்த்திகை 1. கார்த்திகை 1 கரிநாள். சோமவார பிரதோஷம், யமதீபம், முடவன் முடுக்கு, திருதின ஸ்பிருக்கு. நாளைக்கு மாத சிவராத்திரி, கிருஷ்ணாங்காரக சதுர்த்தி. அதற்கு பிறகு 3ஆம் தேதி புதன்கிழமை வந்து அமாவாசை. பிரபோதன தினம். திருவிசைநல்லூர் ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவால் கங்காகர்ஷண மகோத்சவம். அதாவது இன்று மழை உண்டு. இந்த மாத இது தொழில் விருத்தி உண்டு. காய்கறிகள் பூக்கள் விலை குறையும். பங்கு வர்த்தகம் ஸ்திரமாக இருக்கும். அக்னியை வழிபாடு பண்ண வேண்டிய ஒரு நல்ல நாள். வந்து ஒன்றுமே எதுவுமே
சிவபுராணம் படிங்க. கார்த்திகை மாதத்தில் 48 நாளும் வேதங்களை நாம் பாராயணம் செய்ய வேண்டும். அதனால் நீங்கள் சிவபுராணம் படிங்க. இன்றைக்கி போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. உன் சுவாமியை சரணம் பண்ணுறக்கெல்லாம் நடை திறந்துட்டாங்க. 48 நாள் மண்டல இது திறந்துட்டாங்க. நீங்களும் இது பண்ணுங்க. இன்றைக்கு நமக்கு கஷ்டம். இன்றைக்கி 5 சிறப்புகள் உண்டு. பிரதோஷம், விஷ்ணுபதி புண்ணிய காலம், கார்த்திகை 1ஆம் தேதி, ஐயப்பனுக்கு உரிய ஒரு நாள், இன்றைக்கு முடவன் முடுக்கு. நிறைய சிறப்புகளோடு வந்திருக்கு இந்த கார்த்திகை 1ஆம் தேதி. இந்த மாதம் 5 திங்கட்கிழமை, அதாவது இந்த மாதத்தில் 5 திங்கட்கிழமை விசேஷமாக இருக்கும். சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை வீட்டில் இருந்தே நினைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். சோமவாரம் இங்கே குளிச்சுட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இருங்க, முடியாதவங்க சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் உடம்பு முடியாமல் இருக்குது. கர்ப்பிணி பெண்களும் இதாக இருங்க, பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி நான் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். புக்கு இங்கே இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதில் எம்பெருமானே என் சிரசை காக்க, அழகு மலையானே அழகிய நெற்றியை கேட்க, நவநீத கிருஷ்ணனே நுதலை காக்க, வெங்கட்ராமனே வேண்டுதல் வெளியை காக்க, முரளி லோலா மூளையை காக்க, சுந்தரவதனா சிறுமூலையை கிருஷ்ணா பெருமூலையை காக்க, முகுந்த பிரியா முகுலத்தை காக்க, நாராயணனே நாசியை காக்க, சீதாராமனை செவிகளை காக்க, வாமன அவதார வாயை காக்க, பார்க்கலில் பற்களை காக்க, கோவர்த்தனே கதுப்பை காக்க, கௌரி சங்கரா கழுத்தை காக்க, பீதாம்பரனை பிடையை காக்க, திருவேங்கடவதியை தோள்களை காக்க. இப்படி இந்த வேண்டுதலோட ஒன்று இருக்குது. அதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். ஐயோ தவறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீகத்தை கூட தரேன், நலத்தை கூட தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.